ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிவி ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் 3 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு உளுந்து முறுக்கு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 1/2 hour இருந்தாவே போதும். 1 கப் அளவு வெள்ளை தோல் நீக்கின உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு உளுந்துக்கு 2லேருந்து 2.5 கப் அளவு தண்ணி சரியான அளவு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க. விசில் போட்டுக்கலாம். உளுந்து நல்லா வெந்து வரணும். இப்போ 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா உளுந்து நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வேணால் நீங்கள் லைட்டாக தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ 1 கப் உளுந்துக்கு நான் 3.5 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லது கடையில் வாங்கின பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்போ ஒரேதிரியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிறேன். இது ஒரு நல்ல திக்கான மாவாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஓமம் சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காய வச்சு சேர்க்கறதுனால நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு. நீங்கள் வெண்ணெயும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் காய வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் பார்த்திங்கன்னா இந்த மாவு ஒட்டாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு பிசைய தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு குழாயில் போட்டு சுற்றி பார்த்திங்கன்னா முறுக்கு உடையாமல் வரணும். அப்படி வந்தால் நம்ம முறுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இது புளியவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் குழாயில் மாவு போட்டேன். இப்போ நான் முறுக்கு குழாயில் மாவு போட்டதை இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கலாம். இது உடையாமல் வருது பாருங்கள். இப்போ கரெக்டான அளவில் இருக்குது மாவு. உங்களுக்கு லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஒன்றும் இல்லை, பச்சரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த மாவு கொஞ்சம் திக்கான இதில் தான் பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நமக்கு முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம முறுக்கு குழாய் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கை. எண்ணெய் நல்லா காயணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒரு முறுக்காக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் முறுக்கு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் நம்ம முறுக்கு உள்ளே போட்டோன்னே நல்லா கொதிச்சு வரும். அந்த பபிள்ஸ் ஓரளவு அடங்குற ஸ்டேஜில் நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப செவக்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பபிள்ஸோட அளவு ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்மளோட செகண்ட் சூப்பரான ரெசிபி பார்த்திங்கன்னா அப்பம். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளையும் மெஷர் பண்ணி எடுக்கணும். இப்போ 1/2 கப் அளவு ரவை சேர்த்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்தா போதும். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நான் சர்க்கரையும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு சிட்டிகை தூள் உப்பு சேர்க்கும்போது
நம்மளோட ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணியை வந்து லைட்டாக வெதுன்னு காய வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து வெதுப்பான சூட்டில் இருந்தாவே போதும். சீக்கிரம் வந்து ஊறி வர்றதுக்காண்டி நான் வந்து வார்ம் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இன்னொரு கடாய் வச்சு எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுமா நம்ம ஒரு அப்பமாக போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், போட்டோனையுமே வந்து அப்பம் நல்லா மிதந்து மேலே வரும். அப்போ தான் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா அப்பம் வந்து பொசுன்னு வருது. இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அப்பம் தயார். அடுத்து நம்ம 3ஆவதாக பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் அதிரசம். இப்போ நம்ம டக்குன்னு வந்து அதிரசம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி அதிரசம் மிக்ஸ் கடையில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆஹா பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன அதிரசம் மாவு பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ரவுண்டாக உருட்டி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டையாக தட்டி நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும் இதுக்கும். இப்போ காய்ஞ்ச ஒவ்வொரு அதிரசத்தையும் அதில் போட்டு நம்ம 2 பக்கமும் திருப்பி விடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே போடுங்க, இல்லை டக்குன்னு கருகிரும். இந்த அதிரசம் செய்ய ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ நான் வாங்கின அதிரச மாவில் எல்லா ஸ்வீட் எல்லாமே கரெக்டான அளவாக இருந்தது. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்னதாக மினி அதிரசமாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதே பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான அதிரசமும் தயாராகிடுச்சு. இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.